பரிசுத்தமாகிறோமா? அவர் பரிசுத்தப்படுத்தும்படியான கடமையை அவர் செய்து முடித்து விட்டார். நம்ம தான் பரிசுத்தமாகணும். அல்லேலூயா. அவர் பரிசுத்தமாக்கி விட்டார். நாம் இந்த பரிசுத்தத்திற்கு நேராக போகவில்லை. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தமாக நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தனைகளையும் பரிசுத்தப்படுத்த ஆண்டவர் நாமே நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. சொல்ற பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை நேசிக்க முடியாது. அல்லேலூயா. நமக்கு நல்லா தெரியும். ஆனா பரிசுத்தம் நிச்சயமா வேணும். பாருங்களேன், பரிசுத்தம் கண்டிப்பா வேணும். பரிசுத்தத்திற்கு நேராக நம்ம கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றத்தை உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க கொண்டு வாங்க. சரியா? ஆமா, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொண்டு உங்களுடைய சுபாவத்திலே என்ன செய்யணும்? வரணும். கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத்தை கொண்டு வாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, நிறைய கெட்ட வார்த்தை பேசுவேன்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யணும்? குறைச்சிக்கோங்க. குறைச்சி விட்டுறணும். குறைச்சிக்கோங்கன்னா குறைச்சி பேசிக்கிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. குறைச்சி என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். குறைச்சிக்கோங்கன்னதும் நான் தெளிவா பேசணும். பாருங்க, குறைச்சிக்கோங்கன்னு தானே சொன்னீங்க. கொஞ்சம் தான் பேசணும், நிறைய பேசணும். ஃபர்ஸ்ட் எல்லாம் இப்படி பேசணும் தெரியுமா அப்படின்னு நீங்க என்கிட்ட திரும்ப கேட்கிற மாதிரி ஆயிருப்பேன். குறைச்சி இப்படி என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். கோபப்படுறவர்களா இருந்தா கோபத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யணும்? குறைக்கணும். அல்லேலூயா. நியாயமான காரியத்திற்கு கோபப்படலாம். அப்போ அன்றைய பரிசுத்தத்திற்காக வைராக்கிய பாராட்டுவதற்காக என்ன செய்யலாம்? கோபப்படலாம். ஆனாலும் பாவம் செய்யக்கூடாது. புரியுதா? கோபப்படலாம். ஆனா அதுவே ஒரு வாழ்க்கையை என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆமா, கோபம் நமக்கு எந்த மிஞ்சும் கோபத்தை வசனம் வாசிச்சிருக்கிறீங்களா? மிஞ்சும் கோபத்தை தேவன் அடக்குவாராம். அல்லேலூயா. மிஞ்சும் கோபத்தை அவர் அடக்குவார். அவர் அடக்கிட்டாருன்னா அப்புறம் ஆமா ரொம்ப கஷ்டம். பாருங்களேன். ஆமா, நான் நம்மளே ஒரு முடிவு எடுத்துட்டு, ஆண்டவரே மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர், நீர் அடக்கும் வரைக்கும் உங்களுடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறேன்னு சொல்லி ஆமா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கு. அவர் அடக்கிறது வரையில நமக்கு அவருக்கு டைம் கொடுக்காம நம்மளே என்ன செய்யணும்? குறைச்சிக்கணும். சரியா? ஆமா, எல்லாருக்கும் கோபம் வரும். ஆனா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிருக்கிறோம். ஆமா, சரியா? எல்லாரும் குறைச்சி அதை முழுசா கோபமே இல்லாம, அது ரொம்ப கஷ்டம்தான், இருக்க பிரயாசப்படுவோம். அல்லேலூயா. சத்தமா இல்லையா? சொல்லுங்க. நமக்கு ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நடக்கிறதான சம்பவங்களை குறித்து நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பார்த்துட்டு இருக்கிறோம். அநேக அடையாளங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். இதுவரை சீக்கிரம் அந்த மெயின் அடையாளங்களுடைய தலைப்பை பற்றி டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஒண்ணு, இஸ்ரவேல் மறுபடியும் ஸ்தாபிக்கப்பட்டது. அடுத்து, யூதர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு, சத்தமா சொல்லுங்களேன். எருசலேமு ஆமா ஓகே வருவார்கள். அடுத்து, எருசலேம் யூதர்களால் ஆக்கிரமிக்கப்படும். 3. 4வது, மறுபடியும் இஸ்ரவேல் செழித்து ஓங்கும். 5வது, வேதாகம் எபிரேய மொழியில ஒரு மறுமலர்ச்சி. 6வது, இஸ்ரவேல் இராணுவத்தில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி. 7வது, ஆமா உலக அரசியல் முழுவதும் இஸ்ரவேல் பக்கமாக திரும்பும். 8வது, மகா நிலநடுக்கங்கள். ஓகேவா? நிலநடுக்கங்கள். அடுத்து 2வது, அடுத்து 9வது பஞ்சங்கள். அடுத்து கொள்ளை நோய்கள். அல்லேலூயா. ஓகே, அடுத்தது உலக அரசியல்ல ஏற்படும் மாற்றங்கள். அது என்ன மாற்றம்? முதல்ல அது என்ன பார்த்தோம்? பலனற்ற ஸ்திரமற்ற அரசியல் சூழல் என்ன செய்யும்? உருவாகும். அது என்ன நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பலனற்ற ஸ்திரமற்ற அரசியல் சூழ்நிலை என்ன செய்யும்? உருவாகும். இன்றைக்கும் அது என்ன செய்கிறது? நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இதை பின்னாடி நீங்க பார்க்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன செஞ்சிடும்?
வந்துடும். சரியா? ஓகே ஓகே ஓகே. இங்க பார்க்கும்போது முதல்ல என்ன ஓகே ஆண்டவர் சொல்லுகிறாரு அவனுடைய தரிசனத்துல, இந்த பொன்னினாலான ராஜ்யமும் மாறி போகும், அடுத்து உருவாகிறதான வெள்ளியினாலான ராஜ்யமும் மாறி போகும். அடுத்து ஒரு ராஜ்யத்தை நாம் வாசிக்கிறோம். என்னது நம்ம கடைசியா பார்த்தது? என்னது? இரண்டாம் கலியுகின் நாட்களில கிரேக்க தேச மன்னன் என்ன செய்தார்? அலெக்சாண்டர் ஆட்சியை பிடிக்கிறார். அலெக்சாண்டர் த கிரேட், மகா அலெக்சாண்டர் என்ன செய்கிறார்? கிரேக்க மன்னர் என்ன செய்கிறார்? அந்த ஆட்சியை என்ன செய்கிறார்? பிடிக்கிறார். ஓகே, அதுதான் வயிறும் தொடையும். அந்த வசனத்தை நீங்க எடுத்தவங்க இருந்தீங்கன்னா எடுத்து வாசிக்க பார்ப்போம். வயிறும் தொடையும். எத்தனாம் வசனம் சொல்லுங்க? 38. ஓகே, வாசிங்க. 32. ஓகே, வாசிங்க. ஆ ஆ ஆ ம் ம் ஆ ம் ம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓகே ஓகே. அது இரும்பும் களிமண்ணுமாய் இருந்தது. ஓகே ஓகே. சரி, இதுல பார்க்கும்போது வயிறும் தொடையும் எதாவது இருக்கிறது? வெண்கலத்தினால காணப்படுகிறது. இது எந்த காலகட்டத்தில் இருக்கிறது என்றால் கிமு 322 முதல் 175 வரையிலும், கிமு 322 முதல் கிமு 175 வரையிலும் உள்ள காலகட்டத்தை தான் என்ன செய்கிறது இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல கிரேக்க அரசரான மகா மன்னனாக மகா அலெக்சாண்டர் என்ன செய்கிறார்? இந்த நாட்களில அவருடைய ஆளுகை காணப்படுகிறது. அவருடைய ஆளுகையும் இருக்கிறது, வேறையும் ஆட்களுடைய ஆளுகை, அதாவது கிரேக்க மன்னர்களுடைய ஆளுகையின் கீழே காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஓகே, இந்த வெண்கலம் கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. ஓகேவா? இந்த வெண்கலம் கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. இந்த கிரேக்க அலெக்சாண்டர், மகா அலெக்சாண்டர் என்ன செய்தார்னா, மேடிய பெர்சிய பேரரசை அர்பேலா யுத்தத்தில், அர்பேலா யுத்தம்னு ஒரு யுத்தம் நடந்துச்சு. சரியா? அர்பேலா யுத்தத்துல தோற்கடித்து தன்னுடைய சாம்ராஜ்யத்தை மேடிய பெர்சிய ராஜ்யத்துல என்ன செய்தார்? ஸ்தாபித்தார். என்ன என்ன செய்தாரு? கிரேக்க மன்னராகிய மகா அலெக்சாண்டர் அர்பேலா யுத்தத்துல அந்த மேதிய பெர்சிய ராஜாக்களை முடித்துவிட்டு, அவருடைய ராஜ்யத்தை முடித்துவிட்டு இவனுடைய ராஜ்யத்தை, கிரேக்க ராஜ்யத்தை அந்த இடத்துல என்ன செய்கிறாரு? ஸ்தாபிக்கிறார். ஓகேவா? ஓகே ஓகே. தானியேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 39வது வசனத்துல வாசிக்கும் போது, உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும், பூமியை எல்லாம் ஆண்டு கொள்ளும், மூன்றாம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். வாசிச்சீங்களா? வாசிங்களா? நம்ம வாசிச்சது ஞாபகத்துக்கு வருதா? நீங்க வாசிச்சது. அப்போ பூமி எல்லாம் நிரப்புகிற அளவுக்கு, ஆண்டு கொள்ளுகிற அளவுக்கு வெண்கலமான மூன்றாம் ராஜ்யம் ஒன்று எழுப்பும். மூன்றாவது எழுப்புனதுதான் தலையில இருக்கிறது பாபிலோன், அடுத்து மேதிய பெர்சிய ராஜ்யம், அதுக்கடுத்து வெண்கலமான ராஜ்யம் கிரேக்க ராஜ்யம். அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வெண்கலமான மூன்றாம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். அந்த ராஜ்யம் தான் கிரேக்க ராஜ்யமா இருந்தது. அப்ப இந்த கிரேட் அலெக்சாண்டர் என்ன செய்தார்னா, இங்க சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படி அவர் எல்லாத்தையும் கைப்பற்றிட்டார். பூமியில இருக்கிற எல்லா ராஜ்யமும் அலெக்சாண்டருடைய கரத்தின் கீழே வந்துடுச்சு. எந்த வருஷத்துல எல்லாத்தையும் எடுத்து முடிச்சார்னா, கிமு 332 எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாரு? பிடிச்சிட்டாரு. பவர் இவனுக்கு என்ன செய்யல, இருக்கல. அந்த அளவுக்கு அவனுடைய, அது பொண்ணு தான், சில்வர் தான், வெண்கலம் தான், அப்படித்தானே? ஆமா. அந்த அளவுக்கு செல்வம் வாய்ந்தவனாக அலெக்சாண்டர் என்ன செய்யல, காணப்படல. அவனுக்கு அவ்வளவு செல்வம் இருந்தது. யாருக்கு? நேபுகாத்நேச்சாருக்கு. அவன் உலக அதிசயத்துல ஒன்னையே உருவாக்குனவன், அவ்வளவு பவரோட இருந்தவன். அந்த அளவுக்கு அலெக்சாண்டர் என்ன செய்ய முடியாது,
இருக்க முடியாது. ஓகேவா? ஆமா, அதனாலதான் அந்த வார்த்தையும் ரொம்ப தெளிவா தான் இருக்கும். ஓகேவா? சரி, அதனால அதை அப்படி குறிக்கப்பட்டிருக்குது. கிமு 332 எல்லா ராஜ்யத்தையும் என்ன செஞ்சுட்டாரு? கைப்பற்றி விட்டாரு. கைப்பற்றிட்டு அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? கடைசியில முழங்கால் படிக்கிட்டு கையை விரித்து வானத்தை பார்த்து சொல்லுகிறான், இனி நாம் பிடிப்பதற்கு வேறு தேசங்கள் இல்லையே என்று சொல்லி அழுதானா. அல்லேலூயா. பூமி எல்லாத்தையும் அவன் என்ன செஞ்சிருக்கான்? கையில வைத்துட்டு அவன் பெரிய ராஜாவா இருந்த போதினும் அவன் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு எல்லாத்தையும் ஜெயித்து அவனுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டு இனி வேற தேசங்கள் நான் பிடிப்பதுக்கு இந்த பூமியில இல்லையேன்னு சொல்லி அழுதாதான். பொழுப்ப பார்த்தீங்களா? ஆமா, ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. 3ஆவதாக வருகிற வெண்கலம் என்ன செய்யும்? பூமியை முழுவதும் ஆளுகை செய்யும். 39வது வசனம், பூமியை எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். ஆனா இது பல வருடங்களுக்கு முன்னதாக ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம். ஆனா கிரேட் அலெக்சாண்டருடைய காலத்துல நடைபெற்று விட்டது. அல்லேலூயா. இன்னும் இந்த வசனத்தை இந்த வேதாகமத்தை எடுத்துட்டா ஏதோ கொஞ்சம் 1-2 வசனங்கள் மட்டும்தான் நிறைவேறணும். என்னென்ன வசனம் நிறைவேறணும் சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவின் வருகை மட்டும்தான். அவர் சொன்ன மாதிரி கரெக்ட் தான். ஏன்னா இயேசுவின் வருகை நிறைவேறணும், அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி நடக்கணும், அடுத்து நியாய தீர்ப்பு நடக்கணும், அர்மகதம் யுத்தம் நடக்கணும், திரும்ப நித்தியம், என்ன நித்தியமோ அந்த நித்தியத்திற்கு போக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தவிர எல்லாமே இந்த பூமியில நடைபெற்று விட்டது. எல்லாமே நடந்துருச்சு. நம்ம எண்டில் இருக்கிறோம். சரியா? ஓகே. அடுத்து கால் எதை குறிப்பிடுகிறது என்றால், கால் இரும்பாக இருக்கிறது. கால் இரும்பை குறிப்பிடுகிறது. 40வது வசனத்தை வாசிப்போம். 12:40 தான் இரும்பை போல உரமாயிருக்கும் சின்ன பின்னமாக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பு போல அவைகளெல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எந்த காலகட்டம் என்றால் கிமு 63 முதல் கிபி 476 வரையிலும். கிமு 63 முதல் கிபி 476, BC 63 to AD 476. ஓகேவா? இந்த இதுல பார்க்கும்போது இரும்பு அதாவது இரும்பு எப்பவுமே நொறுக்கும் தகர்க்கும், அதுதான் இரும்பினுடைய வேலை. சரியா? இந்த தீர்க்க தரிசனம் எப்படிப்பட்டதாய் சொல்லி இருக்கிறது? இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். இதுவும் நடைபெற்றது. எந்த ராஜ்யம் என்றால் ரோம ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யத்தை இது குறிப்பிடுகிறது. அந்த இரும்பு என்பது ரோம சாம்ராஜ்யமாக காணப்படுகிறது. ஓகேவா? கிமு 63 இந்த ரோம சாம்ராஜ்யம் என்ன செய்யப்பட்டது? பூமியில ஸ்தாபிக்கப்படும்படியாக ஆரம்பித்து விட்டது. ஓகேவா? அவர்கள் என்ன செய்தாங்கன்னா இரும்பு கரத்தால தான் இந்த பூமியை என்ன செய்தார்கள்? அரசாட்சி செய்தார்கள். புரியுதாங்க? நான் இதுவரை சொன்னதெல்லாம் புரிஞ்சுதானே? புரிஞ்சவர்கள் மட்டும். தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த கண்ட சொப்பனங்கள் தீர்க்க தரிசனம் என்ன செய்கிறது? நிறைவேறி கொண்டே இருக்கிறது. இனி நம்ம பார்க்கறதெல்லாம் ரொம்ப ஹைலைட்டான வார்த்தைகள். ஓகேவா? நல்ல கவனமா கவனிங்க. ஓகேவா? அவர்கள் இரும்பு கரங்களினால் ஒடுக்கி என்ன செய்தார்கள்? ஆண்டார்கள். எல்லா ஜனத்தையுமே அவர்கள் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறவர்களாக, அவர்கள் ரொம்ப சித்திரவதை செய்கிறவர்களாக, அப்படி அது ரொம்ப 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 கஷ்டப்படுத்துகிறவர்களாக இருந்தார்கள். அவருடைய ராஜ்யத்திற்கு ஈடாக, ரோம ராஜ்யத்திற்கு ஈடாக இதுவரையிலும் எந்த ராஜ்யமும் என்ன செய்யப்படவில்லை? உருவாக்கப்படவில்லை. அவர்களை போல யாரும் ஆளுகை செய்யவும் இல்லை. அவ்வளவு கொடியதாகவும் இரும்பை போல ஸ்டப்பனா இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, அப்படிதான் இருந்தார்கள். அப்ப அவருடைய ராஜ்யத்துல, சாம்ராஜ்யத்துல தான் இஸ்ரவேலும் அழிக்கப்பட்டது. ரோமனுடைய
சாம்ராஜ்யத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஞாபகம் இருக்குதா? ரோமர்ல எந்த ராஜா, எந்த அதிபதி? ஒருத்தர் சொன்ன தீத்துராயன். ஓகேவா? ஆமா, தீத்துராயனை குறித்து நம்ம என்ன செய்தோம், பார்த்தோம். அவன் என்ன செஞ்சான்? எருசலேம் தேவாலயத்தை தீக்கரையாக மாற்றினான். அப்படித்தானே? ஆமா, எருசலேம் தேவாலயத்தை தீக்கரையமாக மாற்றினான். இது எப்ப நடந்தது? ரோம சாம்ராஜ்யத்தில் தான் என்ன செய்தது, நடந்தது. அப்ப ரோமர்கள் இஸ்ரவேலையும் யூதர்களையும் அழிக்குவதற்கு முன்னின்று செயல்பட்டவர்களே யாருதான்? ரோமர்களாய் இருக்கிறார்கள். ஓகேவா? ஒன்றுமில்லாமல் போவதற்கும் காரணமாக இருந்தவர்கள் அவர்கள் தான், ரோமர்கள் தான். கிறிஸ்தவர்களை துன்புறுத்த, சித்திரவதை செய்ய முதல் முன்னோடியாக இருந்ததும் இந்த ரோமர்கள் தான். சரியா? முதல்ல கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினதும் இந்த ரோமர்கள் தான். இயேசுவுக்கு மரண தண்டனை கொடுத்ததும் இந்த ரோமர்கள் தான். இயேசுவை சிலுவையில் அறைந்ததும் இந்த ரோமர்கள் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை சிலுவையில் அறைந்ததும் இந்த ரோமர்கள் தான். இயேசுவை மரண தண்டனைக்குள்ளாக்கினதும் இந்த ரோமர்கள் தான். ஆனா பழியை யார் ஏற்றுக்கொண்டார்? யூதர்கள் ஏற்றுக்கொண்டாங்க. என்ன சொன்னாங்க? இந்த பழியை நீ என்ன செய்யண்டாம், ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இந்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேல என்ன செய்யட்டும், வரட்டும், சுமரட்டும்னு சொன்னாங்க. அல்லேலூயா. இப்ப உங்களுக்கு புரியுதானே நான் சொல்ல வருகிறது? அப்ப இரும்பை போல, அதாவது பிலாத்து சொல்லுகிறாரு, இவர்கிட்ட பாவம் ஒன்றும் இல்லைன்னு. அப்படி சொல்லுகிற நேரத்துல இவரை அடித்த, இவரை சிலுவையில் அறைந்த எல்லா போர் வீரர்களும் அங்கதானே இருந்திருப்பாங்க தானே. அப்புறம் ஏன் அவ்வளவு கொடுமையா அடிச்சாங்க? அப்புறம் ஏன் அவ்வளவு, அதாவது முதல்ல சாட்டையினால் அடித்தார்கள், அடுத்து கொக்கியினால் என்ன செஞ்சாங்க, அடித்தார்கள். இவ்வளவு கொக்கின்னா கொக்கி இல்லை, நான் உங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி தந்தேன். ஒரு பிளேடு மாதிரி இருக்கிற கல் துண்டுகள், கல் பீஸு, பாறை உடைக்கமும் பிசுறு பிசுறா வருது இல்லை கல், அதுல தான் அந்த இதை கம்பி மாதிரிப்பட்டதை சுத்தி வச்சிட்டு இயேசு கிறிஸ்துவை முதுகில அடித்தார்கள். அவருடைய சரீரம் எல்லாம் பிடிக்கப்பட்டது, கிழிக்கப்பட்டது. கொக்கி மாதிரி எல்லாம் கிடையாது, நம்ம டிவியில பார்க்குற மாதிரி கொக்கி எல்லாம் கிடையாது. அப்போ கொக்கி எல்லாம் உருவாகவே இல்லை, அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அதெல்லாம் வந்துச்சு. அதுக்கு முன்னால இப்படிதான் அவரை என்ன செய்தார்கள், ஆண்டவர் அதை நமக்காக சகித்தார். அல்லேலூயா. அது நமக்காக, நம்மை பெற்றெடுக்க, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல வந்ததுனால இதை எல்லாவற்றையும் சகித்தார். இதை செய்தது எல்லாமே ரோமர்கள். அப்ப இரும்பினால் ஆண்டு கொண்டார்கள் என்றால் ஒரு தெய்வத்தையே அடித்து துன்புறுத்தி கொல்லுகிற அளவிற்கு அவருடைய இருதயம் இரும்பை போல இருந்தது. அல்லேலூயா. கல்ல கூட உடைச்சிடலாம், இரும்பை உடைக்க முடியாது. அடிச்சாலும் நெளியதான் செய்யுமே தவிர இரும்பு என்ன செய்யாது, உடையாது. அல்லேலூயா. ஆமா ஆமா, அவ்வளவு இரும்பினால அவருடைய இருதயம் காணப்படும். கிறிஸ்தவர்களை அடித்து நொறுக்கினார்கள், துன்புறுத்தினார்கள். இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும்படியாக ரோமர்கள் செய்திருந்த வேலை என்ன செய்தாங்கன்னா, அவருடைய இரும்பை பத்தி நான் சொல்றேன். என்னன்னா, பெரிய ஒரு ஸ்டேடியம் ரவுண்டா இருக்கும். அந்த ஸ்டேடியத்துல 50,000 பேர் என்ன செய்யலாம், உட்காரலாம். அந்த ஸ்டேடியத்துல 50,000 பேர் என்ன செய்யலாம், இருக்கலாம். அந்த பெரிய ஸ்டேடியத்தின் நடுவுல என்ன செய்வார்கள், கிறிஸ்தவர்களை கொண்டு வந்து விட்டுருவார்கள். விட்டுட்டு பசியோடு இருக்கிற சிங்கத்தையோ சிறுத்தையோ எல்லாம் கீழே என்ன செய்யும், குடோன், ஒவ்வொரு தனித்தனி கேபினா இருக்கும். ஒன்றுல சிறுத்தை இருக்கும், ஒன்று சிங்கம் இருக்கும், இப்படி எல்லாம் கேபினா இருக்கும். இது இப்படியே படிக்கட்டு மாதிரி மேலே இருக்கும். இந்த பள்ளத்திற்குள்ளாக கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சிருவாங்க, கொண்டு வந்து உள்ள விட்டுருவாங்க. உள்ள விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த இது படிக்கட்டு வழியா போயிட்டு லாக் பண்ணிடுவாங்க. இவர்கள் உள்ள இருப்பார்கள். பசியோடு இருக்கிற சிங்கத்தை அவிழ்த்து விடுவார்கள். இது ருசித்து அதை எல்லாம் இருந்து கடிச்சு சாப்பிடுமா, சாப்பிட்டுட்டு போகுமா. ஏன்னா பசியோட எல்லாம் இருக்குது, இது கிடைக்கிறது வந்தான்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்களை கடித்து புசித்தது ஆதி கிறிஸ்தவர்களை. சரியா? நம்மை போல
இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஒரு சபையில் அங்கமாக இருந்தவர்களை அல்லேலூயா வந்து பிடித்துட்டு போயிடுவாங்களாம். வருவார்களாம், ஆராதிக்கிறார்கள் என்று சொல்லி யாராவது சொல்லிட்டாங்கன்னா வந்து தரதரன்னு இழுத்துட்டு போயிடுவாங்க. இழுத்துட்டு போய் அவர்கள் அடைத்து வைத்து விடுவார்கள். இப்படி கொண்டு போய் அவருடைய ஸ்டேடியத்தில் சென்டரில் கொண்டு போய் விட்டுட்டு எல்லாரும் கூடி இருக்க அதை கடித்து புசிக்கும் போது இவர்களுக்குள்ளாக அவ்வளவு சந்தோஷமும் ஆரவாரமும் கண்டு அதை ரசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை ஒரு சந்தோஷமாய் கொண்டாடுகிறவர்களாக இருந்தார்கள். இதுல இந்த பேரரசுல, ரோம பேரரசுல நீரோ என்பவன் தான் இதுல அதிகமாக என்ன செய்தான்? கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவனாக இருந்தான் நீரோ ராஜா. கடைசி கால சபை 7 சபைகள்ல ஒரு சபை எதற்குள்ளாக இருந்தது? அநேக விதமான துன்புறுத்துதலுக்குள்ளாக இருந்தது. நிறைய பெர்சிக்யூஷனா அவர்கள் என்ன செய்தார்கள்? சந்தித்தார்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு அதை நான் சொல்லி தந்தேன். ஓகே, இந்த ராஜா செஞ்ச, அன்னைக்கு சொல்லல, இன்னைக்கு சொல்றேன். அந்த ராஜா செஞ்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? ரோமாவின் தலைநகரை இந்த நீரோ ராஜா என்ன செஞ்சுட்டான்னா கொளுத்தி போட்டான். கொளுத்திட்டு என்ன சொன்னான்னா, இந்த ரோம பேரரசுடைய தலைநகரை கொளுத்தினது யார்? என்ன? கிறிஸ்தவர்கள் தான் இந்த ரோம பேரரசுடைய தலைநகரை கொளுத்துனாங்கன்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள் மேல இந்த பழியை போட்டு விட்டாங்க. போட்டுட்டு என்ன செய்தாங்கன்னா, அந்த கிறிஸ்தவர்கள் எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்னு கணக்கெடுத்து லைனா போய் எல்லாரையும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. பிடிச்சிட்டு வந்து ரோமாவுடைய அந்த சாலை இருக்குல்ல, ரோட்டு 2 சைடுலையும் என்ன செஞ்சாங்கன்னா சிலுவையை நட்டு எல்லாரையும் சிலுவையில கட்டி சிலுவையில அறைந்திருக்கிறார்கள். பகல்ல சரியா சிலுவையில அறைந்து வைத்து விட்டார்கள். சாயங்காலமானதும் சிலுவையோடு சேர்த்து கட்டி வைத்துட்டு இவர்களை கொளுத்தி விட்டுறார்கள். ஸ்ட்ரீட் லைட்டு அன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தான். இவ்வளவு கொடுமைப்படுத்தி ஆண்டவருடைய பிள்ளைகளை கொன்றார்கள். ரோம பேரரசு இரும்பை போலானவர்கள். அல்லேலூயா. அவருடைய இரவு விளக்காக அன்னைக்கு என்ன யார் இருந்தார்? கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். அடுத்து என்ன செய்வான் தெரியுமா? இந்த நீரோ ராஜா இவன் சாப்பிடுகிறது ஒரு பெரிய ஹாலில் தான் உட்காந்து சென்டர்ல இவனுடைய டேபிள் இருக்கும். டேபிளில் உட்காந்து என்ன செய்வான்? சாப்பிடுவோம். இது நான் உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். சென்ட்ரல் டேபிளில் உட்காந்து சாப்பிடுவான். அடுத்து இவன் என்ன செய்வான்னா, கிறிஸ்தவர்களை பிடித்து கொண்டு வந்து காவலில் வைத்திருப்பார்கள். பிடித்து கொண்டு வந்து அந்த ஓரத்தில் தூணில் கட்டி வைத்து விட்டு அவர்களை எரிப்பார்களாம். அது இன்னொரு விதமாக எரிப்பார்கள். என்ன செய்வாங்க தெரியுமா? நான் சொன்னேன், பெரிய காட்டன் புடவை மாதிரி துணியை என்ன செய்வார்கள்? மெழுகுல முக்கி கீழே இருந்து காலில் இருந்து சுத்தி 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 மேலே கொண்டு வந்து ஒரு திரி மாதிரி வச்சிருவார்கள். மேலே என்ன செஞ்சிருவாங்க? கொளுத்தி விட்டுருவார்கள். கொஞ்சம் 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 கொஞ்சமாக எரிந்து 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 சாம்பலாகி விடுவார்கள். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களை ரோமர்கள் கொடுமைப்படுத்தினது. அந்த வெளிச்சத்துல உட்கார்ந்து இவன் சாப்பிட்டுட்டு இருப்பானா? எப்படி அவர்கள் செய்தது அப்படின்னு அந்த வெளிச்சம் இவனுக்கு சாப்பாட்டிற்கு அந்த ஆளுடைய வெளிச்சமாக இருக்கும். அவ்வளவு கொடுமைப்படுத்தினான் கிறிஸ்தவர்களை. அல்லேலூயா. இப்படிதான் இரும்பை கொண்டு ஆட்சி செய்தார்கள் ரோமர்கள். சரியா? இந்த காலமும் நீடிக்கப்படவில்லை. இதையும் ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஓகே ஓகே ஓகே. அடுத்து 5ஆவதாக நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கறது என்னன்னா, பாதத்தை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பாதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? 2ஆம் அதிகாரம் 41, 42 வசனங்களை வாசிப்போம். கால் விரங்களும் பாதி குயவனின் களிமண்ணும் அந்த ராஜ்யம் என்ன செய்யும்? பிரிக்கப்படும். இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே கொஞ்சம் அதுல இருக்கும். கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமா இருந்தது. என்னவென்றால்
ஆ ஆ அல்லேலூயா. ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமா இருக்கும். இந்த வசனத்தை வாசிக்குமோ 41வது வசனத்துல வாசிக்கிறோம், கால் விரல்களையும் பார்க்கிறோம், பாதத்தையும் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஓகேவா? அப்போ விரிவுபடுத்தப்பட்ட ராஜ்யமாக காணப்படும், பிரிக்கப்பட்ட ராஜ்யமாக, பிரிவுபடுத்தப்பட்ட, ஓகேவா, பிரிவுபடுத்தப்பட்ட ராஜ்யமாக காணப்படும். எப்படி பிரிக்கப்பட்டது? 10ஆக என்ன செய்யப்பட்டது? பிரிக்கப்படும். காலில் எத்தனை விரல் இருக்கு? ஆமா, எண்ணி பார்க்காதீங்க. ஆமா, காலில் 10 விரல் இருக்குது. அப்போ பிரிவுபடுத்தப்பட்ட ராஜ்யமாக என்ன செய்யும் காணப்படும். இந்த களிமண்ணும் இரும்பும் என்னைக்காவது ஒட்டி இருக்குதா? ஒட்டுமா? ஒட்டாது. அதே மாதிரி தான் ஒட்டாம தான் எல்லா ராஜ்யமும் என்ன செய்யும், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ராஜ்யங்கள் என்ன செய்யும் காணப்படும். அல்லேலூயா. ஓகே. இதனால சில ராஜ்யம் எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். சில ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கும், ரொம்ப வீக்காக இருக்கும். அப்படிதான் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கு, பூமியில இருக்குது. அப்படிதானே? சில நாடு வலிமை வாய்ந்ததாக, வல்லரசாக இருக்கிறது, வலிமை வாய்ந்ததாக இருக்கிறது, படைபலம் எல்லாம் பெருத்ததா இருக்கு. சில நாடுகளை எப்படிப்பட்டதா இருக்குது, இன்னும் களிமண்ணை போல வீக்காக தான் என்ன செய்யுது இருக்கிறது. ஓகேவா? ஓகே ஓகே. இதுதான் கடைசி ராஜ்யமாக அவருடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. பாதத்தையும் விரல்லையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம் பார்க்கிறோம். பாதத்தையும் விரல்லையும் பார்க்கும்போது களிமண்ணும் இரும்பும் கலந்ததாக இருக்கிறது. இதுதான் கடைசி கால ராஜ்யம், இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறதான ராஜ்யம். இயேசுவின் வருகைக்கு முன்பதாக, அதாவது அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பதாக காணப்படுகிற ராஜ்யம் இப்படிப்பட்டதாக தான் இருக்கும் என்று நம்ம இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம என்ன செய்கிறோம் கண்டுகொள்கிறோம். இந்த தரிசனத்துல நம்ம பார்க்கும்போது கடைசியில் என்ன செய்கிறது, ஒரு பெரிய கல் உருண்டு வந்து அந்த பாதத்துல என்ன செஞ்சது, எங்கேயும் மோதல்ல. ஏன் தலையில தானே மோதணும். ஒரு தானே கொல்லணும்னா எங்க மோதி இருக்கணும், தலையில மோதணும், இல்லை இடுப்புல அடிச்சிருக்கணும், முதுகுல அடிச்சிருக்கணும், கையில அடிக்கணும், இந்த மாதிரிதான் ஏதாவது செஞ்சிருக்கணும். ஆனா இந்த கல் உருண்டு வந்து எங்க விழுந்தது, பாதத்துல விழுந்து பூமி முழுவதையும் இந்த கல் என்ன செய்தது, நிரப்பினது. இப்ப வசனம் உங்களுக்கு புரியுதா? என்னன்னா இயேசு கிறிஸ்துவாகி அந்த கல், அல்லேலூயா, அந்த கல் உருண்டு வந்து இந்த பாதத்துல விழுந்து இதை நொறுக்கி போட்டு அது பூமி முழுவதையும் நிரப்பினது. அது 1000 வருஷ அரசாட்சியாக நடைபெறும். அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சுதானே? ஓகே ஓகே. அவர் ஒரு கல்லா இருக்கிறார், அவர் கண்மலை. அந்த கல் உருண்டு வந்து இந்த பூமி முழுவதையும் அது ஆளுகை செய்ய போகிறது. அந்த ஆளுகைக்காக தான் நம்ம எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறோம். அவருடைய வருகைக்காக, அவருடைய ஆளுகைக்காக. நிச்சயமாக அந்த ஆளுகையில நம்ம காணப்படணும், நாம் அழிக்கப்பட்டு விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே ஓகே. ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக மாறினது. ஓகே. இதுல பார்க்கும்போது களிமண்ணும் இரும்பும் என்ன செய்யாது, ஒன்றோடு ஒன்று சேர்க்காது. களிமண்ணுனா என்ன, இரும்புனா என்ன? ஓகே, நான் சொல்றேன், கேளுங்க, சரியா? ஓகே. இந்திய சூழ்நிலையில அரசியல் என்பது ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம தான் என்ன செய்கிறது காணப்படுகிறது. நம்ம ஹெட்டிங் மறந்துச்சு, ஞாபகம் இருக்குதானே? ஸ்திரத்தன்மை இல்லாத அரசியல் சூழ்நிலை என்ன செய்யும் காணப்படும். இன்றைய சூழ்நிலையில அரசியல் என்பது ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல், ஒன்றோடு ஒன்று கலவாமல், எப்படி ஒன்றோடு ஒன்று கலவாமல், பலன் இல்லாமல், களிமண் இரும்பை போல தான் என்ன செய்கிறது காணப்படுகிறது. களிமண் இரும்போடு கலந்தது போலதான் என்ன செய்கிறது இப்ப இருக்கிற ராஜ்யம் எப்படி இருக்கிறது காணப்படுகிறது. அப்போ இந்த சூழ்நிலையில இந்த களிமண்ணை எப்படியாக சொல்லலாம் என்றால், முடியாட்சி குடியாட்சி அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். அப்படி களிமண் இரும்பு, களிமண்ணாக இருக்கிறத குடியாட்சின்னு சொல்லலாம், இரும்பாய் இருக்கிறத முடியாட்சி அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். ராஜாக்கள் என்ன செய்கிறார்கள், ஆளுகிறார்கள். தொடக்கத்தில் எல்லா ராஜ்யமும்
ஒரு மனுஷனுடைய ஆளுகையின் கீழே தான் இருந்தது. ஆனா இப்போ எப்படி எப்படி இருக்குது, தனித்தனி நாடாக என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. ஓகேவா? சரி, நீங்க கவனிங்க, சரியா? கவனிங்க. ஆமா, கவனிங்க. அப்ப இப்போ என்னன்னா தனித்தனி நாடாக என்ன செய்தது, மாறிவிட்டது. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஒரே ராஜா ஒரே இடத்தை என்ன செய்வார், ஆளுகை செய்வார். அப்புறம் என்ன செய்வார், கொஞ்சம் கொஞ்சமாய் கைப்பற்றி எல்லாத்தையும் அவருடைய அவருக்கு கீழே என்ன செஞ்சிருவார், கொண்டு வந்துருவார். ஆனா இப்போ எல்லாம் தனித்தனி நாடாக காணப்படுகிறது. ஆனா இப்பவும் நிறைய நாடுகள் ஜனநாயகத்தின் கீழே இருக்கிறது, ராஜாவின் ஆளுகையிலும் என்ன செய்கிறது, இருக்கிறது. இந்தியா இருக்கிறது ஜனநாயகத்தின் ஆளுகையில என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்போ சில நாடுகள், இப்ப சவுதி, துபாய், அரபு கண்ட்ரிஸ் நிறைய எல்லாமே என்ன எப்படிப்பட்டதா இருக்கிறது, ராஜாவின் ஆளுகையின் கீழே என்ன செய்கிறது இருக்கு, ஒரு மனுஷனுடைய ஆளுகையின் கீழே. இல்லைன்னா ஒரு ராஜ வம்சத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் என்ன செய்வார்கள், அதை ஆளுகை செய்வார்கள். ஏதாவது ஒரு பணம் படைத்தவர்கள், பலன் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள், அவருடைய சொல்லை கேட்டு என்ன செய்வார்கள், அங்க ஒரு ஆளுகை என்ன செய்ய காணப்படும். அப்படிதான் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. ஓகே ஓகே. இரும்பு என்பது ராஜாக்கள் ஆளும் ஆட்சியில் காணப்படுகிறது. இரும்பு என்பது ராஜாக்கள் ஆளும் ஆட்சியில காணப்படுகிறது. அங்க ஒரு ஸ்டெடி மைண்டோட அவர் சொல்லுகிறது தான் என்ன செய்யும், நடக்கும், அவர் சொல்லுகிறதே நிறைவேறும் என்று சொல்லி ராஜாக்கள் ஆளுகிறதை என்ன செய்ய, முடியாட்சி. அப்போ ராஜாக்கள் ஆளுகிறதை இரும்பு என்று சொல்லுகிறார்கள். அப்ப களிமண் என்பது ஜனநாயகத்தில் காணப்படுகிறது. சரியா? ஜனநாயகத்தில் இன்னைக்கு நம்ம ஓட்டு போட்டு ஒரு 5 வருஷம் இவர் இருப்பாருன்னு சொல்லிட்டு ஓட்டை போட்டு வச்சிருக்கிறோம். ஆனா இவருடைய ஆட்சி எப்ப வேணாலும் கவுளும். அப்படித்தானே? ஆட்சி எப்ப வேணாலும் கவுளும். அப்போ இது ஒரு களிமண் ஆட்சியை போலதான் என்ன செய்கிறது, இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இது ஒரு உறுதி இல்லாத ஒரு ஆட்சி. இந்த ஆட்சி உறுதி கிடையாது. அப்ப ஜனநாயகத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஓகே ஓகே ஓகே. இப்ப நமக்கு ஜனநாயகத்தில் நம்ம வாழ்ந்து வந்தாலும் நம்முடைய கோர்ட்டுக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு பவர் இருக்கிறது. ஒரு ஜனநாயகத்தில் தலைவர்களை விடவும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு பவர் இருக்கிறது. அப்படிதானே? இதுதானே? அவர்கள் சொல்லுகிறதை தான் இவர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. ஓகேவா? ஓகே. இப்போ பார்த்தோம்னா பாகிஸ்தான் ஜனநாயகமாக தான் இருக்குது. ஆனா இராணுவத்தின் கீழே தான் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. ஓகேவா? ஆப்கானிஸ்தான்லயும் ஜனநாயகம் தான், ஆனா தீவிரவாதம் என்ன செய்கிறது, அவர்களை ஆளுகிறதாக இருக்கிறது. ஓகே. கடைசி காலத்தின் ஆட்சி களிமண் இரும்பு கலந்தது போலதான் என்ன செய்யும், காணப்படும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, மக்கள் எல்லாரும் சேர்ந்து வாழ்வார்கள். ஆனா ஒன்றோடு ஒன்று என்ன செய்ய மாட்டார்கள், கலக்க மாட்டார்கள். எல்லாம் சேர்ந்துதான் வாழ்வாங்க. இப்ப நம்ம பார்த்தோம்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே இல்ல, ஒரு ஸ்டேட்டுக்கு இன்னொரு ஸ்டேட்டுக்குமே என்ன செய்ய மாட்டேங்குது, ஒத்து போக மாட்டேங்குது. அவர்கள் இவர்களை என்ன செய்வார்கள், கொஞ்சம் அப்படி இப்படிதான் என்ன செஞ்சுட்டு இருக்குது, போய்கிட்டே இருக்கும். அதுதான் இப்போ என்ன செய்கிறது, நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்தியாவில் நம்ம சொல்லுவோம் பாருங்க, உறுதிமொழி எடுப்போம், நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகள் அப்படின்னு என்ன செய்வோம், சொல்லுவோம். சொல்றத மட்டும்தான். ஆனா இந்தியாவில் எல்லாருமே என்ன செய்யல, ஒற்றுமையா இருக்கிறது இல்லைல்ல. தண்ணிக்கும் சண்டை, ஆமா, எல்லாத்துக்குமே என்ன செய்யலாம், சண்டை தான். சவுத் இந்தியா, நார்த் இந்தியா அப்படின்னு என்ன செய்கிறது, பிரிக்கிறார்கள். இப்படி எல்லாம் என்ன செய்ய, இப்படி நிறைய என்ன செய்கிறது, இருந்துட்டே தான் இருக்கிறது. அப்போ ஸ்திரத்தன்மை இல்லாத ஆளுகைக்குள்ளாக நம்ம என்ன செய்கிறோம், காணப்படுகிறோம். ஆமா, இது எல்லாத்தையும் ஆண்டவர் பல 1000 வருஷத்துக்கு முன்னதாகவே தீர்க்க தரிசனமா என்ன செஞ்சிட்டார், சொல்லிட்டார். இப்படியெல்லாம் இந்த பூமியில நடக்கும் என்று சொல்லி அவர் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்திரத்தன்மையற்ற சூழ்நிலை காணப்படும். அடுத்ததாக யுத்தங்களும் யுத்த செய்திகளும் நம்ம கேட்போம். அடுத்த அடையாளம் யுத்தங்களும் யுத்த செய்திகளும். யுத்தங்களும் யுத்த செய்திகளும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தை வாசிப்போம். போதும், நம்ம வாசித்தோம். யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளையும் என்ன செய்வீங்க, கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும்.
அல்லேலூயா. கீழே வாசிக்கிறோம், இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? ஏற்கனவே சொன்னேன், இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இந்த வேதனையை வேத பண்டிதர்கள் எப்படியாக சொல்லுகிறார்கள்? பிரசவ வேதனைக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள். அடிக்கடியாய் நிகழும், அடுத்து தொடர்ந்து நிகழும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, இங்க ஆண்டவர் சொல்லுகிறது ரெண்டு விதமான யுத்தங்களை சொல்லுகிறார். இரண்டு விதமான போர். என்ன போர் என்றால், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும். ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம் அப்படின்னு சொன்னா உள்நாட்டு போர், உள்ளுக்குள்ள நடக்கிற போர். ஜனத்துக்கு விரோதமான ஜனம். ராஜ்யத்திற்கு விரோதமான ராஜ்யம்னா, அதாவது வெளியே பக்கத்து நாட்டிற்கும் நம்ம நாட்டிற்கும் நடக்கிற மாதிரிப்பட்ட போர்களாக இருக்கிறது. ஓகேவா? ஓகே, ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுகிறதுனா, 20ஆம் நூற்றாண்டு வரையிலையும் பல போர்கள் நடைபெற்று இதுல நிறைய பேர் என்ன செஞ்சிருக்கிறார்கள்? மரித்திருக்கிறார்கள். ஆனால் 20ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு, இந்த ரெண்டு நூற்றாண்டு, அதாவது என்ன சொல்ல போனோம்னா 120 வருஷம், 125 வருஷத்துக்குள்ள, அதாவது 120 வருஷத்துல மரித்தவர்களின் எண்ணிக்கை என்னன்னா எவ்வளவு இருக்குதுன்னா, அவ்வளவு நாள் 20ஆம் நூற்றாண்டுக்கு மேல இருந்த நூற்றாண்டுகள் இருக்குது இல்ல, அவ்வளவு நாள்ல மரித்தவர்களுடைய எண்ணிக்கையை விடவும் இந்த 120 வருஷத்துல இறந்தவர்களின் எண்ணிக்கை 3 மடங்கு அதிகமாக இருக்கிறதா. புரியுதா? எப்படி புரிஞ்சு தானே? 20 நூற்றாண்டுல இறந்தவர்களுடைய எண்ணிக்கை மொத்தமா கணக்கெடுத்தோம்னா எவ்வளவு வருதோ அதை விடவும் 3 மடங்கு அதிகமா இருக்குது. எப்போ? இந்த 120 வருஷத்துக்குள்ளாக. இந்த 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டுக்குள்ளாக மரித்தவர்களுடைய எண்ணிக்கை 3 மடங்கு அதிகமாக இருக்கிறது. ஓகேவா? ஓகே, அடுத்து உள்நாட்டு யுத்தங்கள் எங்கெல்லாம் நடந்தது? ஒரு 10 மட்டும் டக்குன்னு எழுதிக்கோங்க. சரியா? ஓகே, எழுதிக்கோங்க. காஷ்மீர்ல, ஓகே, நான் சொல்றது மாதிரி எழுதுங்க. எப்படின்னா, உள்நாட்டு யுத்தங்கள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு அந்த வசனம் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது உங்களுக்கு புரியும். முதல்ல எதை எழுதுறோம்னா வருஷத்தை எழுதுறோம், அடுத்து இடத்தை எழுதுகிறோம், அடுத்து இறப்பை எழுதுகிறோம். சரியா? சரியா? ஓகே, ஓகே. 1947 காஷ்மீர்ல ஒரு உள்நாட்டு போர் நடைபெற்றது. 1947 காஷ்மீர்ல ஒரு உள்நாட்டு போர் நடைபெற்றது. இது எல்லாமே மேஜரா இருக்கிறது. சரியா? பெருசா நடந்ததுதான் நம்ம என்ன செய்யணும், பார்க்க போறோம். ஓகேவா? காஷ்மீர்ல நடந்தது. அதனுடைய இறப்பு 1,00,000த்திற்கும் அதிகமானோர் இறந்தார்கள். 1,00,000த்திற்கும் அதிகமானோர். இது வேற எங்கேயும் இல்லை, இந்தியாவுக்குள்ள காஷ்மீருக்குள்ளேயே நடந்த ஒரு உள்நாட்டு போர். சரியா? ஓகே, அடுத்து 1983 முதல் 2009 வரையிலும் இலங்கையில உள்நாட்டு போர் என்ன செய்தது? நடைபெற்றது. நமக்கு எல்லாருக்குமே நிறைய தெரியும், இலங்கையில உள்நாட்டு போர் நடைபெற்றது. இதுல இறந்தவர்கள் 1,00,000த்திற்கும் அதிகமானோர் இறந்தார்கள். இதற்கு யார் யாருக்கெல்லாம் யுத்தம் நடந்துச்சு, போர் நடந்தது? தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் என்ன செய்தது? ஒரு போர் நடந்தது. இது நம்முடைய நாலேஜ்லயே என்ன செய்கிறது இருக்கிறது. ஓகேவா? அப்ப இதுல இறந்தவர்கள் மட்டும் 1,00,000த்திற்கும் அதிகமானவர். அடுத்து 1994 ஆண்டு ருவாண்டா என்று சொல்லுகிற ஒரு நாடு. சரியா? ருவாண்டா, RWANDAN, ருவாண்டா. சரியா? ருவாண்டா அந்த நாட்டுல உள்நாட்டு போர் என்ன செய்தது? நடைபெற்றது. அதுல இறந்தவர்கள் மட்டும் 8 லட்சம் பேர் என்ன செய்தார்கள்? இறந்து போனார்கள். ஓகே, அடுத்து 1996 முதல் இப்போ ஸ்டில் நவ் 2025 வரை இப்போவும் என்ன செஞ்சுட்டு தான் இருக்குது, நடந்துகிட்டே இருக்கு. 1996 முதல் ஸ்டில் காங்கோ உள்நாட்டு போர், காங்கோ தேசத்துல உள்நாட்டு போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. புள்ளி விவரத்தின்படி காங்கோ உள்நாட்டு போர் எழுதியிருக்கீங்களா?
ஆமாம், புள்ளி விவரத்தின்படி இந்த மெசேஜ் நான் 2 நாளைக்கு முன்னாடி எடுத்தேன். சரியா? 2 நாளைக்கு முன்னாடி எடுக்குமோ அன்னைக்கு வரையிலும் 54 லட்சம் பேர் இறந்துருக்கிறாங்க. சரியா? 54 லட்சம் பேர் 96 இருந்து 2025 அப்படின்னா கிட்டத்தட்ட 30 வருஷமா? ஆமாம், 30 வருஷத்துக்குள்ள எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க? 54 லட்சம் பேர் யுத்தத்திலேயே செஞ்சிருக்கிறாங்க, உள்நாட்டு பிரச்சனையில இறந்துருக்கிறாங்க. அடுத்து 2006 முதல் இப்போ ஸ்டில் நவ் மெக்சிகோவில், அதாவது இது தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். எப்படின்னா 2006 முதல் 2025 வரையிலும் மெக்சிகோவில் போதைப் பொருட்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே என்ன செய்கிறது? ஒரு போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது மெக்சிகோவில். என்னுடைய இறப்பு வீதம் 3.5 லட்சம், 3.5 லட்சம் முதல் 4 லட்சம் வரையிலும் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து 2009 முதல் ஸ்டில் நவ் இப்போ வரையிலும், 2009 முதல் இப்போ வரையிலையும் ஒரு யுத்தம் நடைபெற்றிருக்கிறது. இது என்னன்னா, போகோ ஹராம் அப்படின்னா ISIS தீவிரவாதிகள் இருக்கிறாங்கல்ல, ISIS தீவிரவாதிகள் அவர்கள் செய்கிறதான ஒரு யுத்தம். போகோ ஹராம் ISIS தீவிரவாதிக்கும் அரசாங்கத்துக்கும் என்ன செய்கிறது? நடைபெறுகிறது. போகோ ஹராம் ISIS தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாத இயக்கத்திற்கும் அரசாங்கத்திற்கும் என்ன செய்கிறது? நடைபெறுகிறது. இதனால் இறந்தவர்கள் 3,50,000 பேர் 2009 இன்று வரையிலும் 3,50,000 பேர். அடுத்து எழுதிட்டீங்களா? ஓகே. 2011 சீரியாவில் ஒரு உள்நாட்டு போர் என்ன செய்தது? நடைபெற்றது. சீரியாவில் ஒரு உள்நாட்டு போர் நடைபெற்றது. இதுல இறந்தவர்கள் 6 லட்சம் பேர். ஓகேவா? 6 லட்சம் பேர். அடுத்து 2014 முதல் 2017 வரையிலும், 2014 முதல் 2017 வரையிலும் ISIS தீவிரவாதத்திற்கும் ஈராக் அரசாங்கத்திற்கும், ISIS தீவிரவாதத்திற்கும் ஈராக் அரசாங்கத்திற்கும் இடையில என்ன செய்தது? ஒரு உள்நாட்டு போர் என்ன செய்யப்பட்டது? நடைபெற்றது. இதில் இறந்தவர்கள் மட்டும் 75,000 பேர், 75K. ஓகே, அவ்வளவுதான். இதையெல்லாம் ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி, இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி ஜனத்திற்கு விரோதமாக ஜனம் எழுப்பினதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனத்திற்கு விரோதமாக ஜனம் எழுப்பினதுனால உருவான அழிவுகளாக இருக்கிறது. ஓகேவா? அடுத்து ராஜ்யத்திற்கு விரோதமாக ராஜ்யம். இதை எழுதிக்குவோம், சீக்கிரமா எழுதலாம். சரியா? ராஜ்யத்திற்கு விரோதமாக ராஜ்யம் எழுப்புகிறது. ஓகேவா? பார்ப்போம். முதலாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், முதலாம் உலகப் போர். 1914 முதல் 1918 வரையிலும் இந்த 4 வருடத்துல இறந்தவர்கள் மட்டும், ஷாக்காகாதீங்க, 6,50,00,000 பேர். 6,50,00,000 பேர். 6.5 crores. முதலாம் உலக போர்ல இறந்தவர்கள். அப்பா, எப்படி இருக்கும் பாருங்களேன். 4 வருஷத்துல 6.5 கோடி பேர் இறந்துருக்காங்கன்னா கொடுமை. அடுத்து 2ஆம் உலக போர், இதை விட பெருசா இருக்கு. 2ஆம் உலக போர் 1939 முதல் 1945 வரையிலும் நடைபெற்றது 2ஆம் உலக போர். இந்த 6 வருடத்துல இறந்தவர்கள் 8.5 கோடி பேர். 8,50,00,000 பேர் 6 வருடத்துல 2ஆம் உலக போரில் மரித்து போனார்கள். இது தெரிஞ்ச கணக்கு, தெரியாம எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. ஓகேவா? எழுதிட்டீங்களா? ரைட்.
அடுத்து மூன்றாவதாக வடகொரியா தென்கொரியா போர். நார்த் சவுத் கொரியா போர். அது எந்த வடகொரியா தென்கொரியா போர் எந்த வருஷத்துல நடைபெற்றதுன்னா 1950 முதல் 1953 வரையிலும். ஆமா, 1950 முதல் 1953 வரையிலும். இது ஒரு சின்ன நாடு தான், பாருங்களேன். ரொம்ப பெரிய நாடுலாம் இல்லை. வடகொரியாவும் தென்கொரியாவும் ரொம்ப சின்ன நாடு தான், சின்ன நாடு. ஆனா இவங்களுடைய சண்டையில இறந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 12 லட்சம் பேர் இறந்து போனார்கள். 12 லட்சம் பேர் என்ன செய்தார்கள்? இந்த சிறிய நாட்டுல இறந்து போனார்கள் யுத்தத்துல. அடுத்து நான்காவதாக வியட்நாம் யுத்தம். வியட்நாம் என்று சொல்லுகிற யுத்தம். வியட்நாம் யுத்தத்துல 1955 முதல் 1975 வரையிலும் இந்த வியட்நாம் யுத்தம் என்ன செய்யப்பட்டது? நடைபெற்றது. 20 வருஷம் என்ன செய்தார்கள்? இந்த யுத்தம் நடந்தது. சரியா? வியட்நாம் யுத்தம். இதுல இறந்தவர்கள் 38 லட்சம் பேர். அந்த 100 1000 சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி உங்க மனசுல தோன்றது எனக்கு தெரியுது. சரியா? ஆமா, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சொல்ல போனோம்னா நிறைய என்ன செய்யலாம், சொல்லலாம். ஓகேவா? நிறைய சொல்லலாம். நிறைய பெருசா இருக்குது. அப்போ அதெல்லாம் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது, எழுதணும்னா நீங்க எழுத மாட்டீங்க. ஆமா, ஓகே, சரி, ஓகே. அடுத்து நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு யுத்தம், அது நமக்கு தெரியும். என்னன்னா அமெரிக்காவில் நடந்தது. அந்த பெரிய 2 மாளிகையை தீவிரவாத இயக்கம் என்ன செய்தது? பிளைன் வச்சு என்ன செய்தார்கள்? அடித்து என்ன செய்தார்கள்? நொறுக்கினார்கள். அந்த பெரிய வர்த்தக மையம் கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக அமெரிக்காவில் உள்ள அந்த மிகப்பெரிய வர்த்தக மையத்தை தீவிரவாதிகள், அல்கொய்தா தீவிரவாதிகள், எந்த தீவிரவாதிகள்னா அல்கொய்தா தீவிரவாதிகள் விமானம் மூலம் என்ன செய்தார்கள்? அதை அழித்து போட்டார்கள். இதனால ஒரு போர் என்ன செய்தது? ஏற்பட்டது. அந்த போர் பேர் தான் பன்னாட்டு தீவிரவாத யுத்தம். பன்னாட்டு தீவிரவாத யுத்தம். சரியா? இந்த யுத்தம் 38 நாடுகள் ஒன்று சேர்ந்து என்ன செய்தார்கள்? இதை நடத்தினார்கள். சேர்ந்து யுத்தம் என்ன செய்தது? நடந்தது. இந்த யுத்தத்துல இறந்தவர்கள் எத்தனை பேர்னா 20 லட்சம் பேர் என்ன செய்தார்கள்? இறந்து போனார்கள். சரியா? இதுதான் நம்ம பார்க்கறதுல பெரிய யுத்தங்கள். இது இவ்வளவுதான். சரியா? அடுத்து இன்னும் காசா இதெல்லாம் அப்பப்போ என்ன செய்யறாங்க? ஒரு 500 பேரை போடுவான், அடுத்து ஒரு 200 பேரை போடுவாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன யுத்தங்கள். இன்னும் நிறைய யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனா அவை எல்லாமே சிறிய யுத்தங்களாக இருக்கிறது. இன்னும் நிறைய யுத்தங்கள் நம்ம முன்னாலே என்ன செஞ்சுட்டோம்? பார்த்துட்டோம். ஓகேவா? இதெல்லாம் அவையெல்லாம் சின்ன யுத்தம். இப்போ நமக்கு இங்க வாசிக்குமோ இயேசு கிறிஸ்துவினுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறிவிட்டது. என்னன்னு? ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்களும் எழுதினார்கள், ராஜ்யத்திற்கு விரோதமாக ராஜ்யம் எழுதினார்கள். ஆனா இவ்வளவு இறப்பு வீதம் 120 ஆண்டுகளுக்குள்ளாக நடந்திருக்கிறது. அதுக்கு முன்னால 20 நூற்றாண்டு வரையிலும் எந்த விதமான இவ்வளவு பேர் மரித்ததாக நம்ம எங்கேயும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஓகேவா? இப்பதான் அதெல்லாம் நடக்குது. காரணம் என்னன்னு தெரியுமா? ஏன் அப்படி நடக்குது? ஏன்னா யுத்தத்தில் அவர்கள் பயன்படுத்தின யுக்திகள் என்ன செய்தது? மாற தொடங்கிவிட்டது. சரியா? பழைய காலத்துல எப்படின்னா ஒரு யுத்தம் நடக்கணும்னா ஒரு நாட்டிற்குரிய மதுரை உடைச்சி எடுத்து அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? உள்ள போய் வெட்டி கொல்லணும். அப்படிதான் என்ன செய்தது? யுத்தம் நடைபெற்றது. அப்போ ஒரு யுத்தம் நடைபெறணும்னா ஒரு அம்பு இதுதான் என்ன செய்வார்கள்? கொல்லுவார்கள். இப்படிதான் என்ன செஞ்சு நடந்தது. ஆனா இப்போ அப்படி கிடையாது. வான்வெளி யுத்தம். என்ன செய்கிறாங்க? பிளைட்லயே மேல போறாங்க, இல்ல போர் விமானங்கள் மூலம் போகிறாங்க. மேல என்ன செஞ்சுக்கிறாங்க? குண்டை போடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அம்பு எய்து விட்டு ஒருத்தனை தான் கொல்லுவாங்க. இப்போ ஒரே ஒரு ஏவுகணை அம்பு மாதிரி தான் என்ன செய்யும்?
போகும், 1000 பேரை கொண்டுட்டு வந்துடும். அல்லேலூயா. அப்போ அவ்வளவு டெக்னாலஜியும் யுத்தத்தில் இருக்கிறதால அந்த யுக்திகளும் மாற தொடங்குறதுனால தான் இவ்வளவு பிரச்சனைகளும் வர ஆரம்பித்தது. ஓகேவா? வான்வெளி தாக்குதல்கள், இது மெயினா என்னன்னா வான்வெளி தாக்குதல்கள் தான். மேல பறந்துகிட்டே என்ன செய்கிறார்கள், குண்டை போட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறார்கள். ஓகேவா? அப்போ நான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுவே உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். சரியா? அது எனக்கே ஷாக்கா இருந்துச்சு. அதனாலதான் சரி அதை உங்களையும் அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். சரியா? ஓகே, டைம் இருக்குது. ஓகே, அமெரிக்காவில் யுத்தத்திற்காக பயன்படுத்தப்படுகிற போர் விமானங்கள் ஒரு சிலதை பற்றி நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அந்த போர் விமானமும் அதனுடைய வேகம் எந்த அளவிற்கு ஒரு மணி நேரத்திற்கு காணப்படுகிறது என்கிறதையும் நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். சரியா? ஓகே ஓகே. அந்த முதலாவது F-35 F-35 என்று சொல்லுகிற ஒரு போர் விமானம், அதனுடைய பெயர் F-35. அந்த போர் விமானம் F-35 எழுதிட்டீங்க தானே? நீங்க நிறைய எழுதண்டா, F-35 அவ்வளவு மட்டும் எழுதுங்க. சரியா? அடுத்து அது ஒரு மணி நேரத்துல எவ்வளவு ஸ்பீடு போகும்னா 1930 கிலோமீட்டர் ஸ்பீட்ல என்ன செய்யும்? ஹலோ, 1930 கிலோமீட்டர் ஸ்பீட்ல என்ன செய்யும்? போகும். நமக்கு 20-30 போனாலே உடம்பு வைக்குது, கை காலெல்லாம் கலண்டு விழுற மாதிரி இருக்குதுன்னு எல்லாம் சொல்றோம். ஆனா இந்த விமானம் எவ்வளவு ஸ்பீட்ல போகுதுன்னா 1930 கிலோமீட்டர். ஒரு மணி நேரத்துல இங்க இருந்து காஷ்மீர்ல இருக்கலாம். இதுதான். சரியா? ஒரு மணி நேரத்துல இங்க இருந்து காஷ்மீருக்கு இருக்கலாம். நீங்க இதுக்கே எப்படி சொல்றீங்கன்னா, ரெண்டாவது F-15 F-15 இந்த போர் விமானம் ஒரு மணி நேரத்துல 2655 கிலோமீட்டர் வேகத்துல போகும். சரியா? 2655 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸ்லாஷ் போட்டு ஹெச்ன்னு போட்டுக்கோங்க. அந்த கிலோமீட்டர் நம்பர் எழுதி KM கிலோமீட்டர் போட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டு ஹெச் போட்டுக்கோங்க, பெர் ஹவர். ஓகேவா? பெர் ஹவர்ல 2655 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும். இன்னும் ஒன்று இருக்குது, XB-70 XB-70 வால்கைரி அப்படின்னு VALKYRIE வால்கைரி. வால்கைர் அப்படி சொல்லலாம். என்ன VALKYRIE. சரியா? இந்த போர் விமானம் 3219 கிலோமீட்டர் பெர் ஹவர். சரியா? இந்த போர் விமானம் அப்படின்னா எவ்வளவு ஸ்பீடு போகும்னு உள்ளதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதாவது ஒரு மணி நேரத்துல 3219 கிலோமீட்டர். ஒரு மணி நேரத்துல இன்னும் சொல்ல போனா எங்க போயிட்டு டெல்லி போயிட்டு ரிட்டர்ன் வந்துடலாம். சரியா? ஒரு மணி நேரத்துல டெல்லி போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடலாம் ஒரு மணி நேரத்துல. நம்ம எல்லாம் நீ அதான் வாங்கணும் போல இருக்கு. ஆமா, ஓகேவா? அடுத்து சொன்னேன்ல 3219 கிலோமீட்டர். ஓகேவா? X-15 ஒரு ஃபிளைட் இருக்குது. சரியா? ஒரு போர் விமானம். சரியா? அது ஒரு மணி நேரத்துல 7274 கிலோமீட்டர் பெர் ஹவர். சரியா? X-15 7274 கிலோமீட்டர். பாருங்க, ஒரு மணி நேரத்துல 7000 கிலோமீட்டர் போகுதுன்னா கண்ணு தெரியுமா தெரியாதா? ஒண்ணுமே தெரியாது. அப்பா, இவ்வளவு ஸ்பீடா போகிற ஃப்ளைட்டு போர் விமானம் இன்னைக்கு எங்க இருக்குது? அமெரிக்காவில் இருக்குது. அப்புறம் ஏன் இவ்வளவு அழிவு வராது? கண்ணா அப்படின்னாலும் நினைச்சுமா குண்டை போடுறாங்க. சரியா? அடுத்து இன்னொன்று இருக்குது பாருங்க, 5வது B-15 ஸ்டீலத். சரியா? அதனுடைய பேர் B-15 ஸ்டீலத்.
இந்த இதை நான் சொல்றேன் கேளுங்களேன். இந்த போர் விமானம் எந்த ரேடார் மூலமும் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இது எங்க போயிட்டு இருக்குது, எங்க வந்துட்டு இருக்குது, இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அது எங்க இருக்குதுன்னே தெரியாது. பாம்பு வந்து விழுந்த பிறகுதான் தெரியும் இது எங்க போயிட்டு இருக்குதுன்னு. அப்படி ஒரு ஃப்ளைட் வந்து இருக்கிறது, B-15 ஸ்டீலத். சரியா? ஓகே, இது ஒரு ஃப்ளைட். ஓகே, போர் விமானம். அடுத்து ட்ரோன்ஸ். DRONES. ட்ரோன்ஸ்னா என்னன்னு தெரியுதா? இந்த கல்யாண வீட்டிலலாம் இந்த ஹெலிகாப்டர் மாதிரி சொல்றன்னு பறந்து போயிட்டு வீடியோ எடுக்கிறாங்கல்ல, அதே மாதிரி யுத்தத்திற்கு ஃப்ளைட் என்ன செய்கிறாங்க, மேலே பறக்க விட்டுட்டு அதுக்குள்ள ஆள் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. டிஸ்பிளேல இங்க தெரியும். அவங்க மார்க்கை பாயிண்ட் பண்ணிட்டு இந்த மார்க்ல என்ன செய்யணும், பாம்பு போடணும்னு சொல்லிட்டு அந்த மார்க்கை பாயிண்ட் பண்ணுவாங்க. இங்கேயே உட்காந்து பாயிண்ட் பண்ணிட்டு ஒரு பிரஸ் தான் கரெக்டா அவன் எங்க லொக்கேட் பண்ணியிருக்கானோ அதே இடத்துல போய் அந்த பாம்பு என்ன செய்யும், விடும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி என்ன செஞ்சது, வளர்ந்து விட்டது. அல்லேலூயா. ஒரு வீடியோ கேம் விளையாடுற மாதிரி என்ன செய்வாங்க, விளையாடிட்டு அழகா எல்லாரையும் மனுஷனையும் யுத்தத்தை நடத்திட்டு என்ன செஞ்சிருவாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. இனிமேல் போக போக நாட்கள்ல இதுதான் அதிகமாக காணப்படும். சரியா? ஆமாம், இதுதான் என்ன செய்யும், மேக்சிமம் இருக்கும். ஏன்னா எந்த அவர்களுடைய நாட்டிற்கோ அவருடைய இதுக்கும் எந்த சேதமும் வராத அளவுக்கு இருக்கணும். கடைசியா சொன்ன பாருங்க, 2 இடம் ரேடார் மூலம் கண்டுபிடிக்க முடியாது, அதுவும் இதுவும் தான் அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இது இஸ்ரேல்கிட்ட இருக்குன்னா, அமெரிக்கால இருக்குன்னா கண்டிப்பா யார்கிட்ட இருக்கும், இஸ்ரேல்கிட்ட இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கன்னு என்னது, AK-47. சரியா? பாப்புலர் ஒன்று. சரியா? எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒண்ணு. அந்த AK-47 என்ன வேலை செய்யும் தெரியுமா? ஒரு ரவுண்ட் இப்படி சுட்டுட்டாங்கன்னா 300 பேரை கொன்னுருமா அந்த AK-47. சரியா? இப்படி சுட்டு இப்படி வந்துட்டு ஃபுல்லா ஒரு ரவுண்டு சுட்டுட்டாங்கன்னா 300 பேரை அந்த AK-47 என்ன செஞ்சிடும், கொன்று விடும். அது துளைத்து செல்லும் பவர் உண்டு. சரியா? 30 பேர் நிப்பாட்டி வச்சிருந்தாலும் முன்னாடி இருக்கிற ஆளை தொலைச்சி, பின்னாடி இருக்கிற ஆளை தொலைச்சி, அடுத்த ஆளை தொலைச்சி, பின்னாடி என்ன செய்யும், போய்கிட்டே இருக்கும். சரியா? அந்த அளவுக்கு அதற்கு என்ன செய்கிறது, அந்த AK-47க்கு பவர் இருக்கிறது. ஓகேவா? உலகத்துல ஃபுல்லா நம்ம AK-47 கவுண்டிங் நம்ம கால்குலேட் பண்ணா 70 பேருக்கு ஒரு துப்பாக்கி அப்படின்ற மாதிரி ஸ்டாக் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. சரியா? ஒரு மாதிரி ஆகுது இல்லை, நானே ஒரு மாதிரி ஆயிட்டேன். ராத்திரி 1 மணி எழுதுமோ 11 மணி தாண்டிருச்சு, 11:30 மணி தாண்டிருச்சு. என்னடா இது, போங்கடா டே, அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா அப்படின்ற மாதிரி என்ன செய்து மைண்டே போயிடுச்சு. சரியா? ஆமா, ஏவுகணைகள் மாத்திரம் பல வெரைட்டிஸ் ஆஃப் ஏவுகணைகள் என்ன செய்கிறது இருக்கிறது. என்ன ஏவுகணைனா, அந்த ஏவுகணை மேல இருந்து என்ன செய்யும், கீழ் நோக்கி வருகிற ஏவுகணைகள் இருக்கிறது, கீழே இருந்து மேல் நோக்கி போகிற ஏவுகணைகளும் இருக்கிறது. அல்லேலூயா. ஓகே ஓகே, இன்னொரு ஏவுகணை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்னன்னா, இந்த ஏவுகணையை எங்க வைக்கிறார்கள்னா, செயற்கைக்கோளுக்குள்ள கொண்டு போய் என்ன செஞ்சிடுறாங்க, இந்த ஏவுகணையை வைத்துடுறாங்க. அங்க வச்சுட்டு கீழே உட்காந்து ப்ரோக்ராமிங் பண்ணுவாங்க. யாருக்கு எந்த ஏரியாவில் கொண்டு போடணும்னு ப்ரோக்ராம் பண்ணி அந்த ஏரியாவை லொக்கேட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரே பட்டனு கரெக்டாக அந்த மார்க் பண்ணி அந்த அட்ரஸை போட்டுட்டா அந்த லொக்கேஷன் என்ன செஞ்சிரு, ஃபோன்லேயே வருது. அவனுக்கு வராதான் என்ன செஞ்சிருவாங்க, போட்டுட்டா அந்த லொக்கேஷன் என்ன செஞ்சிடும், வந்துடும். அதை பாயிண்ட் பண்ணிடுவான். பாயிண்ட் பண்ணிட்டு மேலே இருந்துக்கிட்டு பொசிஷன் வச்சு ஒரே அதே பொசிஷன் எடுத்துக்கும். நம்ம அதே ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், பொசிஷன் எடுத்துரும். ஒரே ப்ரெஸ்ஸு இங்கே லொக்கேட் பண்ணிவிட்டு அங்கே பர்மிஷன் கொடுத்தா போதும், உடனே ஆகும். உடனே என்ன செஞ்சிடும், அந்த இடத்த போய் முடிச்சுட்டு வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அணு ஆயுதங்களை பற்றி, நியூக்ளியர் பாம்பை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும். கேள்விப்பட்டீங்கல்ல, ஜப்பானில் நடந்த ஒரு யுத்தம், ஹிரோஷிமா
நாகசாகி இறந்தது. அந்த அந்த ஒரு பெரிய அழிவு வந்ததுக்கு அந்த பாம்பை பத்தி நீங்க படிச்சிருக்கிறீங்களா? சரியா? 2ஆம் உலக போர்ல ஜப்பானில் எழுதியப்பட்ட பாம்பு அதுதான் ஹிரோஷிமா நாகசாகியை அழித்து விட்டது. சரியா? 1945ஆம் ஆண்டில் அந்த 2 அணுகுண்டுகளும் என்ன செய்யப்பட்டது? போடப்பட்டது. அந்த 2 அணுகுண்டுகளும் போடப்பட்டது. அது வந்து ஒரு குண்டு ஒரு முழு நகரத்தையும் அழித்து விட்டது. இப்போது இந்த இந்த நியூக்ளியர் பாம்ஸை வந்து எல்லா தேசமும் என்ன செய்கிறது? தயாரித்து வைத்திருக்கு. இந்தியா உட்பட இந்தியாவிலேயே நியூக்ளியர் பாம்ஸ் என்ன இருக்குது? நிறைய இருக்கு. சரியா? அது வந்து போட்டாச்சுன்னா, அந்த நியூக்ளியர் பாம்பை போட்டாச்சுன்னா 3 கிலோமீட்டர் தூரம் வரையிலையும் அதனுடைய தாக்கம் என்ன செய்யும்? காணப்படும். அந்த தாக்கம் எப்படி இருக்கும்னா, அந்த தாக்கம் எப்படி இருக்கும்னு சொல்றேன். அவங்க பாம்பு போட்ட உடனே 3 கிலோமீட்டருக்கு அங்க இருக்கிறவனுடைய சரீரத்தில் இருக்கிற மாமிசம் மட்டும் உருகி கீழே விழுந்த மாதிரி விழுந்துரும். புரியுதா எப்படின்னு? அவன் எலும்பு கூட நின்று எலும்பு கூட விழுவான். அந்த அந்த பவர் வந்து அந்த பாம்பு போட்ட உடனே என்ன செய்யும்? வரும். வந்து அந்த கதிர்வீச்சு அந்த 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 கதிர்வீச்சு அடிச்ச உடனேயே அவனுடைய சரீரம் மெழுகு போல, அதாவது உருகி ஐஸ்கிரீம் உருகும் இல்ல, ஐஸ்கிரீம் உருகிறது பார்த்துருக்கிறீங்க தானே? ஆமா, ஐஸ்கிரீம் உருகிறது மாதிரி சரீரத்தில் இருக்கிற மாம்சம் உருகி விழுந்துரும். அப்படியே எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்படிதான் என்ன செய்யும் இருக்கும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறபடி கடைசி நாட்கள்ல யுத்தம் அக்னினாலதான் என்ன செய்யும்? நடக்கும். சரியா? அப்போ இது இப்போ உலகில் இருக்கிற இந்த குண்டுகள் மாத்திரமே போதும். சில வினாடிகள்ல என்ன செஞ்சிடும்? பூமியை முடிச்சிடும். இப்ப இருக்கிற குண்டெல்லாம் வெடிச்சதுனாலே பூமி என்ன செஞ்சிடும்? எரிஞ்சு நாசமா போயிடும். அவ்வளவுதான். 1900 ஓகே, இருக்கிறதுலேயே பெருசா இருக்கிற குண்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனா போர் பொருட்கள், போர் பாம்ஸ் இதெல்லாம் நிறைய வலிமை படைத்தவர்கள் யாருன்னா ரஷ்யர்கள் தான். சரியா? அவர்கள்ட்ட தான் எல்லா விதமான குண்டுகள் அது இது எல்லாமே நிறைய வச்சிருக்கிறவங்க ரஷ்யர்கள். ஆனா அவனுக்கு யூஸ் பண்ண தெரியல. இஸ்ரேல்கிட்ட கொஞ்சம் இருந்தாலும் அவனுக்கு யூஸ் பண்ண தெரியுது. புரியுதானே? அவன் டெக்னிக்கா அடிக்கிறான், இவனுக்கு டெக்னிக்கா அடிக்கிறதுக்கு தெரியல. அவ்வளவுதான். ஓகேவா? அதுல ஒண்ணும் பெருசா இருந்தது சொல்றேன். 1961ஆம் ஆண்டுல ரஷ்யா இதுவரையிலும் உலகத்துல யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய குண்டை என்ன செய்தது? தயாரித்தது. இதனுடைய பேர் என்னன்னா 1961ஆம் ஆண்டுல கண்டுபிடிச்சது. சரியா? இதனுடைய பேர் என்னன்னா RDS 220. RDS 220. RDS 220 இந்த குண்டினுடைய பேர். சரியா? ஓகே. இத டெஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, பூமியிலிருந்து 4 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் மேலதான் என்ன செய்தார்கள்? பூமியிலிருந்து மேல 4 கிலோமீட்டருக்கு மேலதான் அதை என்ன செய்தார்கள்? வெடிக்க வைத்தார்கள். இதுக்கு என்ன செய்தாங்கன்னா, பிளைட்ல விமானத்துல என்ன செய்தார்கள்? மேல போனார்கள். மேல போயிட்டு இந்த பாம்பை போடுமோ பிளைட்டுக்கு எந்த தாக்கமும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பாம்பை பேராசூட்ல இறக்குனாங்களாம். சரியா? பேராசூட்ல இறக்குனாங்க. இது இறங்கி இது வெடிக்கிற நேரத்திற்குள்ளாக இந்த விமானம் எங்க போயிருச்சு? 50 கிலோமீட்டர் தாண்டி மேல போயிருச்சு. சரியா? 50 கிலோமீட்டர் தாண்டி மேல போயிடுச்சு. இப்போ இந்த பாம்பை வெடிக்க வைக்கிறார்கள். இதை வெடிக்கிற நேரத்துல 5 கிலோமீட்டர் சுற்றளவுல ஒரு பெரிய அக்னி பிளம்பு போல ஒரு பந்து, 5 கிலோமீட்டர் சுற்றளவுல அக்னி பிளம்பு போல ஒரு பெரிய பிளம்பு என்ன செய்தது? உருவானது. சரியா? அது கீழே விழுந்துச்சுன்னா அதனுடைய மதிப்பீட்டின்படி அது எத்தனை கிலோமீட்டர் சுற்றளவை பாதிக்கும்னா, அதனுடைய உயரம் எவ்வளவு இருக்கும்னா 64 கிலோமீட்டர் உயரத்தை என்ன செய்யும்? பூமியிலிருந்து ஒரு பாம்பு. சரியா? ஒன்னு சொல்றேன், இங்கிருந்து 64 கிலோமீட்டர் உயரத்தை என்ன செய்யும்? பாதிக்கும். சுற்றளவு எவ்வளவு பாதிக்க தெரியுமா? 100 கிலோமீட்டர் சுற்றளவை
ஒண்ணு போட்டான்னா, ராசிபுரத்துல ஒண்ணு போட்டான்னு வைங்களேன், இந்த சைடு 100 போகணும்னா கண்டிப்பா எங்க போனோம்? பரமத்தி கரூர் போயிடும், கரூர் தாண்டிடும். ஆமா, இந்த சைடு கரூர் தாண்டிடும். இந்த சைடு 100 கிலோமீட்டர் போகணும்னா கிட்டத்தட்ட தர்மபுரி பக்கத்துல என்ன செஞ்சிடும், கிருஷ்ணகிரி வரையில என்ன செஞ்சிடும், போயிடும் ஒரு பாம்பு. நம்ம இந்த லைனை மட்டும் தான் பார்த்துருக்கோம், இந்த லைன் என்ன கணக்கு போடல. கோயம்புத்தூர் அங்க வர போயிடும், கோயம்புத்தூர் பக்கமே போயிடும். ஆமா, அங்க போகாது, அங்க இங்க சங்ககிரி வரையிலும் போகும். சங்ககிரி தாண்டி அவினாசி வரையிலும் என்ன செய்யும், போகும் அந்த சைடு. சரியா? ஒரு பாம்பு. ஆண்டவரே என்ன அந்த பாம்புல இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கன்னு எல்லாரும் சும்மா ஆரம்பிச்சிருவோம். சரியா? ஓகே ஓகே. இது எப்படின்னா, இந்த பாம்பு போட்டா 900 கிலோமீட்டர் வீட்டு, அதாவது தூரத்தில் இருக்கிற வீடுகளுடைய ஜன்னல்கள் என்ன செய்யப்பட்டுதான், உடைக்கப்பட்டுதான். அந்த அதிர்வுல 900 கிலோமீட்டர் தூரத்துல இருந்த வீட்டினுடைய ஜன்னல் என்ன செய்யப்பட்டது, உடைக்கப்பட்டுதான். அப்ப இங்க போட்டா தமிழ்நாடு ஃபுல்லாவே ஒரு ஷேக் உண்டாகும். அப்படிதானே? அப்படிதானே? தமிழ்நாடு சுற்றளவுலேயே ஒரு பெரிய ஒரு தாக்கம் உண்டாகும். ஒரு நியூக்ளியர் பாம்பு ஒண்ணே ஒண்ணு, இதுல எத்தனை வச்சிருக்கான்னு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த உலக போர் ஆயத்தமாயிட்டு இருக்குது. ரஷ்யா ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. அவன் அதை எடுத்தான்னா என்ன ஆகும்? பரலோகமே. பாடத்துக்கு கூட ஆள் இருக்காதுங்க. ஆமா, பாட கூட ஆள் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே ஓகே. இப்போ செயற்கைக்கோள்ல பாம்புகள் எல்லாத்தையும் அமெரிக்காக்காரன் என்ன செஞ்சுட்டு இருக்கான், சேர்த்து வச்சுட்டே இருக்கிறான். இனிமே செயற்கைக்கோள்ல இருந்து தான் தாக்கங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா என்ன செய்கிறது, அறிவிப்பு விட்டுருக்கிறது. சரியா? செயற்கைக்கோள்ல இருந்து அங்கிருந்து தான் அடிப்போம். யாரையும் இங்க அடிக்கிறது சும்மா சின்ன சின்ன வேலைகளை மட்டும் இங்க இருந்து முடிச்சுட்டு மீதி எல்லாம் மேல இருந்து என்ன செஞ்சுக்குவோம், பார்த்துக்குவோம். அதுதான் இனிமே நடக்க போகிறது. நாளைக்கு பயோ வார பத்தியும் கெமிக்கல் வார பத்தியும் என்ன செய்யலாம், படிக்கலாம். சரியா? கெமிக்கல் வார், அதுக்கடுத்து அந்தி கிறிஸ்துவினுடைய அடையாளங்களை, கடைசி காலத்துல அந்தி கிறிஸ்துவினுடைய காரியங்கள் நம்ம என்னென்னலாம் செஞ்சிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம் நிறைய வேலைகளை, அதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். சரியா? ஆமா, நிறைய வேலைகளை அந்தி கிறிஸ்துவனுடைய காரியங்கள் எல்லாம் நம்ம முழு மனசோடு, முழு வீச்சோடு, முழு மனதோடு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரியா? ஓகே ஓகே. யுத்தங்களையும் யுத்த செய்திகளையும் கேட்போம். இதை கேட்கும் போது நம்ம புரிந்து கொள்ளணும், கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. கடைசி காலத்துல நம்ம இருக்கிறோம். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்ப சொல்லப்பட்டது? இயேசு கிறிஸ்துவின் காலத்துலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆனா இது அப்பவே என்ன செஞ்சிட்டு ஆரம்பிச்சு நம்ம இன்னும் பார்த்தது எல்லாமே ஆரம்பத்திலேயே நடந்துகிட்டே இருக்கிறது. ஆனா இப்போ என்ன செய்திருக்கிறது, வலி வேதனை கூடி இருக்குது. அல்லேலூயா. அப்போ பிள்ளை பேரு நடக்கிற சமயம், இயேசு கிறிஸ்துவின் வருகையின் சமயத்துல நம்ம இருக்கிறோம். அப்படி வருகை மிகவும் சீக்கிரமா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சபை ஆயத்தமாக வேண்டும். அப்படி குடும்பங்கள் ஆயத்தமாகணும், நம்ம ஆயத்தமாகணும்.